என்னுடைய ஜெயிலர் 2 ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதிலேருந்து வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் காட்சிகள்லாம் வந்து லீக் ஆகிருக்கு. அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக சன் பிக்சர்ஸே அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜெயிலர் 2 ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக வந்து அவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிற நாளில் ஒரு பிக்சர் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு உண்மையான ஒரு வெற்றி அடைஞ்சு உண்மையான ஒரு படம் வந்து அதிகமாக கலெக்ஷன் பண்ணி, ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ ரீசெண்டாக தெரியும் உங்களுக்கு, சில நடிகர்கள் கேவலமான வேலை பார்த்துட்டு பொய்யான கலெக்ஷன் போட்டுக்கிட்டு இருக்க காலத்தில் இந்த ஜெயிலருங்கிற படம் அப்படி ஒரு வசூல் 650 கோடி 650 crores மேலே வசூல் பண்ணி இரண்டாவது பாகம் எடுக்கிற அளவுக்கு அதோடைய ஃபஸ்ட் பார்ட் ஜெயிலர் வந்து அவ்வளோ இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணி இப்போ செகண்ட் பார்ட் போய்கிட்டு இருக்கு. அதோடைய ஷூட்டிங் ஆரம்பித்து இப்போ சூப்பராக வந்து போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து சில ஃபோட்டோஸ் வந்து லீக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இணையத்தில் வந்து பரவுது. அதாவது நெல்சன் கூட வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி வந்து இருக்குது. இது வந்து ஜெயிலர் 2 ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இணையத்தில் வந்து பரவிட்டுருக்கு. நீங்களும் பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோலேயே நான் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ அது ஆக்சுவலாக வந்து நம்ம விசாரிச்ச வரைக்கும் பார்க்கும்போது அது வந்து ஜெயிலருடைய ஷூட்டிங் ஸ்பாட்டோடைய ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க இது ஜெயிலர் 2 ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோ தான், ஆக்சுவலாக ரெண்டுலேயுமே தலைவருக்கு ஒரே கெட்டப்னாலும் உங்களுக்கு வந்து அப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எது உண்மைன்னு தெரியல. பட் ஆனால் இப்போ வரைக்கும் இது வந்து ஜெயிலர் 2 ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பரப்பிட்டுருக்கனால இதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஆனால் உண்மையாகவே வந்து சில ஷூட்டிங் ஸ்பாட்டு ஃபுட்டேஜ் வந்து வெளியாகிருக்கு. நம்ம அதை அஃபிஷியலாக அங்கே ஷேர் பண்ண முடியாது. பட் வந்து ஒரு சில ஃபோட்டோஸுமே வந்து அந்த படத்தில் அஃபிஷியலாக ஒர்க் பண்ணுற டிசைனர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுமே வந்து ஃபோட்டோஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் வந்து போட்டிருக்காங்க, ஜெயிலர் 2 வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மூலமாக நம்ம வந்து ஒன்று தெரிஞ்சுக்கலாம், இது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம், அந்த படத்தில் நடித்த முக்கியமான நபர்கள் எல்லாருமே இந்த படத்தில் இருக்கிறாங்க. அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். மோகன்லால் அவர்களாகட்டும், நம்ம சிவராஜ்குமார் அவர்களாகட்டும், அந்த மாதிரி எல்லாருமே இருக்கிறாங்க. ஜாக்கி ஷ்ராஃப் முத கொண்டு யோகி பாபுமே இருக்காருங்கிறது கூடுதல் தகவலே. ஸோ வெறித்தனமான ஒரு சம்பவம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் எந்த மாதிரி அது வந்து ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகுது அப்படிங்கிறத. அவங்களோட கருத்து மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.